பிருந்தா, துளசி இனிமே விளையாட வரமாட்டா. இனிமே நீ அவளை கூப்பிட வராதே. போ. இனிமே இந்த களியும் பாட்டும் எல்லாம் போருமா? நான் என்ன தப்பு பண்ணே பாட்டி? நீ ஒன்னும் பண்ணலடா கண்ணா. ஆனா உன் தலையெழுத்துதான் சரியில்லை. என்னாச்சு பாட்டி? உன்னை கல்யாணம் பண்ணானே அந்த ராஜாமணி, அவன் செத்து போயிட்டாமா. நம்ம சமுதாய வழக்கப்படி நீ இனிமே என்ன மாதிரி விதவை. சிரிக்கவும் கலிக்கவும் எல்லாம் படாது என் குழந்தை. அத்தைங்க, பாட்டிக்கு பண்ண மாதிரி உனக்கும் தலைமுடியெல்லாம் மொட்டை அடிக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அப்படியா? எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மாஜி. எனக்கு தெரியாதே ஒருத்தருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. தோ இப்ப அவ செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன இங்க உட்கார வச்சிருக்கா. இனிமே வெளியே போக கூடாது, ஸ்கூலுக்கோ கழிக்கவோ பாட்டு படிக்கதோ போக கூடாது, பாட்டியே சொல்லியாச்சு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அம்மா, பாட்டிக்கு பண்ண மாதிரி அத்தைங்களுக்கு தலை மொட்டை அடிக்க போறியா? அத்தங்காக்கு தலை மொட்டை அடிக்க போறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஏண்டா கண்ணா இப்படி பைத்தியக்காரன் மாதிரி பேசுற? அண்ணா காதல விழுந்தா உன்னை கொன்னே போட்டுருவேன். போ. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். எங்கேயாவது ஒரே அடியா ஓடி போயிடுவேன். வாய மூடிண்டு போய் படிக்கிற வேலையை பாரு. அதிக பிரசங்கி, ஜாஸ்தி பேசுறான். இந்த பாரமணி, நாளைக்கு நான் இந்த கிராமத்துல மறுபடியும் மத்தவா முன்னாடி இறங்கி நடக்கணும். ஆரம் என்ன கேட்கப்படாது. உங்க ஆத்துல ஒரு விதவை இருக்காளே, அவ தலையே மொட்டை அடிக்கல. உன்னை யாரா கேக்குறது? அப்படி யாராவது கேட்டா நம்ம ஆத்து விஷயத்த தலையிட வேண்டாம்னு சொல்லிடு. அத்ததான் உனக்கு சொல்றதுக்கு எழுப்புமாச்சு. ஊருக்காரர்களுக்கு என்ன வேணும்? நாளைக்கு ஊர்ல மழை பெய்யட்டா கூட அதுக்கு காரணம் இதுதான் எடுத்து காட்டுவா. அண்ணா, துளசிக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுறது பாவம். சின்ன பொண்ணு இல்லையா? இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கூட ஒண்ணுமே சாப்பிடல. இந்தாங்க, கண்ணன் கூட ரொம்ப தேசியமா இருக்கான். என்னடி உன் பிள்ளைக்கு தேசியம்? அதுதான் வெடிக்காலத்துல இருந்து போறத வரத்த மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு போறானா? எனக்கு என்ன நடக்க போறதோன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பக்கம் உங்களோட தேசியம், இன்னொரு பக்கம் கண்ணனோட தேசியம். ஐயோ ஐயோ, உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிண்டு நான் முழிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. மணி, நான் சொல்றத கேளு, ரொம்ப பரீட்சிக்காதே. நீ புடிவாதமா அந்த பொண்ணோடைய தலைய மொட்டை அடிக்கணும்னு சொன்னியானா அது விபரீதத்துல முடியும். என்ன விபரீதம்? நீ என்ன பயமுறுத்துறியா? அண்ணா, அம்மா ஒண்ணு பயமுறுத்தல. அப்படி துளசிக்கு மொட்டை அடிச்சா எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு கண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கான். நீ இப்ப எந்த அடராய்? உன் புள்ளைய நீ அப்படி செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்க. என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம்னு. நீ குடுக்கற செல்லத்தினாலதான் அவன் கெட்டு குடிச்சவரா போயிட்டு இருக்கான். அந்த குழந்தைய திட்டாதரா. அவன் துளசி மேல இருக்கிற ஸ்நேகத்தினால அப்படி சொல்றான். நேத்திய வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு பாட்டு படிச்சுட்டு ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த குழந்தைய இன்னையில இருந்து 2ஆம் கட்டு மூலையில உட்கார வச்சா எப்படிரா மனசு கேக்கும்? அம்மணி, போரும், நிறுத்திக்கோ. எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு நடந்ததுக்கெல்லாம் காரணம் நான் தாங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். நாளைக்கு இந்த கிராமத்துல 4 மொட்டச்சிங்க கேப்பா. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரிய போறது. டே மணி, உங்க அப்பா செத்து போகும்போதே உனக்கு 12 வயசு. இதோ உட்கார்ந்துருக்காளே தங்கம், அவ என் வயத்துல 7 மாசம் குழந்தைடா. போன 32 வருஷமா இத பாரு, இந்த மொட்டையோட ஆத்துல 2ஆம் கட்டுல ராமா கிருஷ்ணான்னு ஜெபிச்சுண்டு சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இனிமே துளசியும் என்னோட உட்காரட்டும். வீட்டுல இருந்து வெளியில வர வேண்டாம். ஆனா தலைய மொட்டை அடிக்கணும்னு சாட்டியம் பிடிக்காதடா. ஊர்க்காரங்க பேசினா பேசிட்டு போட்டுண்டா. இது பாரு தங்கம், உன் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் வந்ததுல எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. പക്ഷേ நமக்கெல்லாம் இனியும் இந்த கிராமத்துல கழிச்சு கூட்டுறோம் இல்லையா? இனிமே உன் பொண்ணு அந்த 2ஆம் கட்டுல இருந்து வெளியே வர வேண்டாம்னு சொல்லிவிடும்.
ரொம்ப நன்னா இருக்குடா, நன்னா இருக்கு. எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். நான் என்ன சொல்றது? யாரு சொல்றா, யாரு டேய், அழாத நிறுத்து. இஷ்டம் நடக்கட்டும், நடக்கிறபடி. ரொம்ப பேச வேண்டான்னு உள்ள இருக்கானே உன் புள்ளை அந்த அதிக பிரசங்கி, அவங்கிட்ட சொல்லி வை. இனிமே இந்த புடவையதான் கட்டிக்கணும். வாத்தாலென்னை அல்லாட்ட பொம்மை ஆச்சி வாத்தாலாச்சு அல்லாட்ட போச்சு மானே மானே வழிவிடாதே மானே எந்த ரசா வந்தாலும் ശീശാന്തിയും പാലും ശിവരാത്രിയും പാലും ശ്രീകൃഷ്ണമൂർത്തിക്ക് തിരുവിളക്കെണ്ണൈ എണ്ണ വാത്താലെണ്ണൈ അല്ലാട്ട ബൊമ്മൈ ആച്ചി വാത്താലാച്ച് അല്ലാട്ട പോച്ച് മാനേ മാനേ വഴിവിടാതെ മാനേ എന്ത രസാ വന്നാലും വഴിവിടാതെ മാനേ കൊച്ചി രസാ വന്നാലും വഴിവിടാതെ മാനേ മാമി എണ്ണൈ. இருங்கோமா வரேன். വരൂ മാമി. போயிட்டு வாங்கடிமா. ശീശാന്തിയും പാലും ശിവരാത്രിയും പാലും മാമി എണ്ണൈ. நீங்க அந்த பக்கத்து வீட்டுக்கு போங்க, நான் துளசியை பார்த்துட்டு வரேன். சரி துளசி. என்னடி துளசி, இன்னைக்கு ஸ்ரீசாந்திய பால நீ என்ன தண்ட வரலையே? துளசி, என்ன நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பிருந்தா, இங்க வா. பிருந்தா, இனிமே துளசி எங்கேயும் வரமாட்டா, சரியா? சும்மா சும்மா அவளை வந்து கூப்பிடாத. வா. அப்பா, இந்தாங்க. அப்பா, நாளைக்கு நான் புக்காத்துக்கு போயிடுவேனே, அதுக்கப்புறம் உங்களை யாருப்பா பாத்துப்பா? உங்க அம்மா இல்லாம உன்னை இத்தனை வருஷம் வளர்த்தனே, என்ன யாருமா பாத்துக்கண்டா? சரிப்பா, நாளைக்கு நான் ஊருக்கு போறத துளசிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. துளசி, வா. நாளைக்கு நான் புக்காத்துக்கு போறேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாளாக நீ எத்தனை அழகா இருக்க. நீ போடி, இருந்தாலும் உன்னோட அழகு எனக்கு வருமாடி. உனக்கு இப்படி ஒரு குளத்தை கட்டி 2ஆம் கட்டுல யார் கண்ணுக்கும் படாம உட்காந்து வச்சிருக்கா. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி. ஏய், என்னடி இது? புக்காத்துக்கு போற சந்தோஷமான நேரத்துல அழறாய். அஷடு, அங்க போனா இன்னைக்கு ஆம்பளையால் இருக்கான், நாளைக்கு குழந்தை குட்டி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் மறந்துடுவாய். உன்னை எப்படி மறக்க முடியும்? சின்ன குழந்தையில இருந்து பக்கத்து பக்கத்து வீட்டுல ஒன்னா வளர்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் பாரு, 10 குழந்தைகளை பெத்துக்கணும் சொல்லிட்டேன். நிச்சயமா உனக்காக பெத்துக்கிறேன். சரி துளசி, நாங்க போய் எழுத்து போடுறேன், நீ பதில் போடுவல்ல? ஐயோ, 6வது எனக்கு லெட்டர் போடுறதெல்லாம் மாமாவுக்கு பிடிக்காது. நான் பேப்பர் பெண்ணெல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷங்களாச்சுன்னு தெரியுமா? அப்படி எழுதினாலும் கண்ணு கிட்ட தான் போஸ்ட் ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்பணும். அதெல்லாம் வேண்டாம். நீயும் அப்பா பார்க்க வருவா இல்லையா? அப்ப பாப்போம். சரி துளசி, கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடுடி. ஹே, என்னடி? கண்ணை மூடு. சரி. இரு, அப்படியே இரு. ஹே, என்னடி பண்ற? இருடி, சொல்றேன். சொல்லடி. அவசரப்படாத.
இப்ப பாரு, கண்ணு தர பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. உன்னை பார்க்காம எப்படி நான் இருக்க போறேன்? சரிடி, அப்பா காத்துட்டு இருப்பார். மாமி எங்கடி? உள்ள சொல்லிட்டு போறேன், வரேன். மாமி, நாளைக்கு நான் புக்காத்துக்கு போக போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், இரு வரேன். இந்தம்மா, இந்த புடவை துளசி பெரியவளானதும் அவளுக்கு கட்டி அழகு பார்க்கணும்னு கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்குதான் அவ கொடுத்து வைக்கலையே. நீ எனக்கு துளசி மாதிரிதான். இந்த புடவை நீ கட்டிக்கோ. நன்னார் தீர்க்க சுமங்கலியா இருமா. கண்ணா கண்ணா, பாஸ் ஆயிட்டியா? அப்புறம் சொல்றேன். 10ஆம் கிளாஸ் பரீட்சைய 5வது தடவையா எழுதி இருக்கோம். அம்மா, அம்மா, என்னடா, நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் பண்ணிட்டியா? கண்ணா, அத்தை நான் பாஸ் ஆயிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. அத்தங்க, அத்தங்க, நீ சொன்ன மாதிரி இந்த தடவை நான் மெட்ரிகுலேஷன் ஜெயிச்சுட்டேன். அம்மாடி, எனக்கு நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. பாட்டி, நான் ஜெயிச்சுட்டேன் பாட்டி. அப்படியா? உங்க அப்பாட்ட சொன்னா சந்தோஷப்படுவா. கண்ணு பாஸ் ஆயிட்டான். அப்பா, இந்த பிராവശ്யம் நான் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். என்ன கிளாஸ்? அத முதல்ல சொல்லுடா. 3rd கிளாஸ் தான் கிடைச்சதுப்பா. எனக்கு முன்னாலே தெரியும்டா. மூத்து முறைச்சு 20 வயசாகிறது. 5 பிராവശ്யம் பரீட்சைக்கு உட்கார்ந்து முக்கி முனைகி பாஸ் பண்ணிருக்காய். இதுல என்னடா பெருசா பீத்திக்க வேண்டி இருக்கு? பாவம் அண்ணா, வந்ததும் வராதுமா இவனை திட்டாதே. அவனா எங்க பாஸ் பண்ணா? இதோ பின்னால 2ஆம் கிரேட்ல உட்கார்ந்து இருக்காளே உன் பொண்ணு, அவ ஏதோ சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வச்சா. அந்த பொராட்டுகளுக்காரன் கோவிந்தன்குட்டி மாஸ்டர் டியூஷன் வச்சிருக்கோம் பாரு, அவனால இந்த பிராവശ്யம் அது பாஸ் ஆனா. இன்னையும் இவனை டியூஷனுக்கு அனுப்பிச்சா காந்தி நெஹ்ருன்னு அந்த மாஸ்டர் மாதிரியே அவனுக்கு பின்னால கொடியும் பிடிச்சிட்டு சுத்துவன். என்ன ஆச்சுமோ, இவன் கலெக்டர் உத்தியோகத்துக்கு அனுப்பலாம்னு சொன்னாய். அங்க போனா கக்கூ சலம்பரத்துக்கு கூட வச்சுக்க மாட்டா இவனை. எதுக்கு கண்ணனை திட்டின்னு இருக்கே? அவன் தான் பாஸ் பண்ணிட்டான் இல்லையா? ஓஹோ, போரும் போரும். உன் புள்ள படிச்சதும் வழிஞ்சதும் இனிமே ஆத்துல இருந்து களத்தை பாத்துக்க சொல்லு. ஏண்டி கார்த்தியாயினி, உனக்கு தெரியுமா நம்ம ராவ் பகதூர் மணிசாமியோட பக்கத்து வீட்டு பாகவதர் மக விருந்தா இருக்கால்ல, அவ மாசமா இருக்கா. அது எப்படி? அவ இப்பதானே புருஷன் வீட்டுக்கே போனா. கார்த்தியாயினி, அந்த அம்மனோட அனுகிரகம் இருந்தா இதுக்கு அவ்வளவு நேரம் வேண்டாம். நாம 3 பொம்பளைங்களும் இந்த வீட்டுல இருந்தோம், ஒரு குழந்தை பாக்கியம் யாருக்காவது கிடைச்சுதா? ஆரம்பிச்சிட்டீங்களா? குழந்தை இல்லன்னா என்னக்கா?
என்னடி சொல்ற கார்த்தி? நம்ம உயிரோட இருக்கும் போதே ஒரு குழந்தை குட்டிய பெத்துக்கலன்னா நம்மளோட இந்த குடும்பம் நம்மளோடயே அழிஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றேன். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. உனக்கு என்னடி கார்த்தி? ஏன் இவ்வளவு வருஷம் ஆயும் உனக்கு குழந்தை பிறக்கல? அக்கா, எனக்கு குழந்தை பிறக்கும்னு தோணல. நான் முயற்சி பண்ணாம இல்ல, ஆனா மாஸ்டரும் முயற்சிக்கணும் இல்ல. நீ என்னடி சொல்ற? வேணாம், என்ன ஒண்ணும் பேச வைக்காதீங்க. மாஸ்டருக்கு என்ன பக்கத்துல படுக்க வைக்க கூட இஷ்டம் இல்லக்கா. என்னடி ஏண்டி பார்கவி இப்படி சிரிக்கிற? நம்ம வீட்ல நடந்துகிட்டு இருக்கிற தமாஷை நினைச்சு சிரிச்சேக்கா. இதுல என்னடி உனக்கு தமாஷ் வேண்டியிருக்கு? இல்ல, மாஸ்டர் உன்ன கிட்ட வர விட மாட்டேங்கிறாரு. ஆனா என் நிலைமையை கேக்குறியா? மணிசாமி மாஸ்டர் மாதிரி இல்ல. மணிசாமிய நம்ம வீட்ல தங்க வச்சா மாடியில இருந்து கீழே வர்றதுக்கு எனக்கு நேரமே கிடைக்காது. ஆமா பகவதி, உனக்காவது இந்த வீட்ல சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கட்டும். ஆமா ஆமா. எல்லாரும் இருக்கீங்களே, வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல மாஸ்டர், இப்பதான் வந்தோம். ஹெட் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வேலை பளு ரொம்ப அதிகமா இருக்கு. முன்ன மாதிரி நினைக்கிறப்பெல்லாம் ஸ்கூலை விட்டு வெளியே வர முடியாது. என்னங்க, நான் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்புறம் நம்ம போராட்டுக்களியோட ஏற்பாடெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எல்லாம் ரெடியா இருக்கு மாஸ்டர், அத பத்தி பேசதான் வந்தோம். அட என்னடா கண்ணா? நான் இந்த தடவை பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், அத சொல்லதான் வந்தேன். வெரி குட். நேர பாலக்காடு விக்டோரியா காலேஜ்ல போய் சேர்ந்து இனிமேலாவது 4 எழுத்து ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. இல்ல மாஸ்டர், 3rd கிளாஸ் தான் கிடைச்சிருக்கு. இனி விவசாயம் பார்த்து வீட்டுல இருந்தா போதும்னு அப்பா சொல்லிட்டாரு. அது சரி. அப்போ ராவ் பகதூர் மணிசாமி மாதிரி ஒரு அச்சி வீடு கூட செட் பண்ணிக்கோ. நான் வரேன் மாஸ்டர். அப்புறம் முதல்ல கணபதி. அதுக்கு யார் வேணும்? கிருஷ்ணமூர்த்தியும் சுந்தரமும். கிருஷ்ணமூர்த்தி சுந்தரமும். கிருஷ்ணமூர்த்தி. மையும் தீந்து போச்சு. மாஸ்டர், உங்க பேனாவுல அன்னைக்கே மை தீந்து போயிடுச்சு. அதுக்கு ஏன் இப்ப மெனக்கிடுறீங்க? மாஸ்டர் பேனாவுல மை இல்ல. ஏ மல்லி, நீ எதுக்கு சிரிக்கிற? அந்த அம்மா தான் ஏதோ உளறான்னா நீ என்ன கேள்வி பண்றியா? போனதால மணிசாமியோட பேனாவுக்கு கூர்ம ஜாஸ்தி. மாஸ்டரோட பேனாவுல மை இல்லாம போனதால மணிசாமியோட பேனாவுக்கு கூர்ம ஜாஸ்தி. அம்மணி அம்மாவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்கு துளசியும் அம்மாவையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். குழந்தை, எச்சு மூட்டை போய் நாராயணி வந்திருக்கான்னு சொல்லி நவராத்திரி பட்சணம் வாங்கிட்டு வா. அம்மினி அம்மையும் மணிசாமியும் குடும்பாங்கங்களும் நாயாடியும் வந்தாச்சு. நாயாடிக்கு அரிசி எண்ணெய் கொடுக்க சொல்லுமா. மாமி, என்ன துளசி? நாராயணிக்கு பக்ஷணம், நாயாடிக்கு அரிசி எண்ணெய் கொடுக்க சொன்னா. நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். நாராயணி, உன்னோட கிளி எப்படி இருக்கு? என் கிளி ரொம்ப நல்லாவே பேசுறா. தேவையானதையும் பேசுறா, தேவையில்லாதையும் பேசுறா. ஒரு நாளைக்கு உன் கிளி எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டுறியா? ஏன் துளசி, உனக்கு பச்சை கிளி வேணுமா? கிளியா? கிளி எனக்கு வேணும்னு தோணுது, ஆனா கிடைக்குமா? என்னது, இந்த ஊர்ல பச்சை கிளி கிடைக்காதா? நான் உனக்காக கண்டிப்பா பச்சை கிளி கொண்டு வரேன். இதோ பாரு, நம்ம ஆத்துல இருக்கலாம் பத்தாதா? இனிமே ஒரு தத்தை தான் பாக்கி. பாரு, மணிக்கு தெரிஞ்ச திட்ட போறான். நிறைய பலகாரங்க இருக்கு. டேய், தள்ளி நில்லு. எடுத்துக்கோ.
ലക്ഷ്മി അമ്മയ്ക്കും മണിസ്വാമിക്കും കുടുംബത്തിനും സർവൈശ്വര്യവും സന്തോഷവും ஊர்ல எல்லாரும் சும்மா வாக்கும் அவள பிராந்தி பிராந்தின்னு கூப்பிடுறா. நாராயணிக்கு எத்தனை புத்தியாக்கும் தெரியுமா? எந்தக்கு இந்த மாதிரி ஊரெல்லாம் பாட்டும் பாடிட்டு நடக்கிறா? குழந்தை, ஓரோருத்தருக்கு ஓரோ கதை இருக்கு. அதுவும் அந்த நடுக்கணத்துக்கு பக்கத்துல பூட்டி கிடக்கு பாரு ஒரு வீடு. அந்த வீட்டுல முன்னால வேங்கு மாமான்னு ஒருத்தருந்தார். உன் மாமாவுக்கெல்லாம் அவர் தாயாதி. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னால பெரியம்மா வந்து திடீர்னு அவர் செத்து போயிட்டார். அப்பெல்லாம் இந்த நாராயணி ரொம்ப அழகா இருப்பா. வேங்கு மாமா மேல நாராயணி ரொம்ப பிரியமா இருந்தா. அவருக்காகவே மூக்குத்தி போட்டுண்டு பெரிய பொட்டு வச்சுண்டு தலையில நிறைய பூ வச்சுண்டு நம்ம பிராமண குடும்பத்துல பிறந்த பொண்ணு மாதிரியே இருப்பா. அந்த கொள்ளை அழகு நம்ம பிராமண சமுதாயத்துல யாருக்குமே கிடையாது. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் பாவம் நாராயணி இப்படி ஆயிட்டா. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் கிராமத்துக்குள்ள வரப்படான்னு சொல்லிவிட்டா. அதான் யாருக்கும் தெரியாம பின்னால வந்து நம்மள பாத்துட்டு போறா.